யாரும் கண்களை மூடி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு விஷயமாக கண் முன்னாடி கொண்டு வந்து, எத்தனையோ ஆபத்து வந்தது, எத்தனையோ தோல்விகள் பிரச்சனைகள் வந்த போதிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தார். எத்தனையோ தேவைகள் இருந்தது, கர்த்தர் அது எல்லாவற்றையும் நம்மளை சந்தித்தாரே. ஒரு விஷயமாய் நன்றி சொல்லுவோமா? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஓ உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எல்லாரும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். துயாதி தூயவரே உமக்கு நன்றி. நீர் ஆதியும் அந்தமும் ஆனவரே உமக்கு நன்றி. அல்பாவும் மேகாவும் ஆனவரே உமக்கு நன்றி அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறவரே உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. சொல்லுவோமா? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா. நிறைவான ஆவியானவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் வாங்க. இந்த நாட்களில் வாங்கப்பா. இந்த நாளில் வாங்க. எங்களோடு கூட நீங்கள் அசைவாடுங்க. நீர் எங்களோடு கூட நடங்கப்பா. அப்பா நீங்கள் எங்களை கைப்பிடித்து நடத்துங்க. அப்பா நீங்கள் எங்கள் தேவைகளை சந்தித்த தேவனே, பா உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு நன்றி. எல்லாரும் எழுந்து நின்று நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு தேவன் இல்லை என்ற பாடலை நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு வேறு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகரென்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் ஐயா, உமக்கு நிகரென்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீரே வழி, நீரே சத்தம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கல்லுமல்ல கல்லுமல்ல மண்ணுமல்ல கல்லாடோர் சிற்பமல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தானையா. கல்லுமல்ல மண்ணுமல்ல கல்லாடோர் சிற்பமல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தானையா. ரூபங்கள் உனக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபங்கள் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். சொல்லுவோமா? நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகரென்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகரென்றும் நீர்தானையா. நீரே
நல்லா கரங்களை தட்டி ஆமாண்டவரே நீரே தேவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நல்லா கரங்களை தட்டி உண்டானது எல்லாம் உம்மாலே உண்டானது. ஹல்லேலூயா. உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உன்னாமம் மகிமைக்கு உண்டாக்கினீர். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உன்னாமம் மகிமைக்கு உண்டாக்கினீர். படைப்பு தெய்வமல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வமல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே தெய்வமையா. தெய்வமல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வமல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே தெய்வமையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உங்கள் நாமமையா, உமக்கு நிகரென்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உங்கள் நாமமையா, உமக்கு நிகரென்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே. எல்லாமே எல்லாம் அல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவர், உம்மாலே ஆகாதது ஒன்றும் இல்லையே. எல்லாம் அல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவர், உம்மாலே ஆகாதது ஒன்றும் இல்லையே. வானமும் சிங்காசனம் பாதப்படி, நடப்பதெல்லாம் விருப்பப்படி. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி, நடப்பதெல்லாம் விருப்பப்படி. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் ஆதியில் கிறிஸ்தவன் அல்ல, இந்த மாதிரி சுவிசேஷம் சொல்லி நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஒரு இந்து குடும்பத்துலேருந்து வந்தவன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நானும் அப்படி தான். நாங்கள்லாம் ஒரு இந்து பேக்ரவுண்டில் இருந்து தேவனை சத்தியத்தை தெரிந்து மெய்யான தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. நம்ம பாருங்கள், நம்ம பழைய நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். சொல்லுவோமா? வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன், விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உங்கள் நாமம். அவர் நாமத்தை சொல்லி குறித்து கொண்டிருங்க, அவருக்கு நிகர் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உங்கள் நாமமையா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். எத்தனை பேர் மீண்டுமாக ஆமாண்டவரே நீர்தான் தேவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே. கல்லும் அல்ல, கல்லும் அல்ல, மண்ணும் அல்ல, கல்லால் ஒரு சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்ற நீர்தானையா. கல்லும் அல்ல, மல்லும் அல்ல, கல்லால் ஒரு சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்ற நீர்தானையா. ரூபங்கள் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். ரூபம் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே.
உற்சாகமாக. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். ஹல்லேலூயா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே உண்டானது உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உன்னாமம் மகிமைக்கு உண்டாக்கினீர். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உன்னாமம் மகிமைக்கு உண்டாக்கினீர். படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் ஒருவரே ஆய்வாரையா. படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே தெய்வமையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே. ஒரு அறிக்கையா பாடலாமா? நீங்க தாப்பா உண்மையான தேவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் விண்ணிலும் மண்ணிலும் நாமம் நாமமையா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் நாமமையா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். ஹல்லேலூயா. வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தெய்வம். எல்லாம் தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவர், உம்மாலே ஆகாதது ஒன்றும் இல்லையே. எல்லாம் அல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவர், உம்மாலே ஆகாதது ஒன்றும் இல்லையே. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி, நடப்பதெல்லாம் உம் விருப்பப்படி. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி, நடப்பதெல்லாம் உம் விருப்பப்படி. நல்ல கரங்களை தட்டி. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் நாமம் நாமமையா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் நாமமையா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நல்லா கரங்களை தட்டி, நல்லா கரங்களை தட்டி அன்பான தேவனுக்கு ஓ நன்றி அப்பா. கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார், சிறு கூட்டமே நீ பயப்படாதே. கர்த்தர் நம் துணை நிற்கிறார், எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்று. எதிரிகள் பிசாசு போல வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும், ஹல்லேலூயா, கரங்கள் தட்டி அவர் எல்லாம் உற்சாகம் பாடலாமா? ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பது கலக்கமே எனக்கில்லை. மீண்டுமாக என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பது கலக்கமே என
எழுந்து நின்று உற்சாகமாய் பாடுவோமா ஒரு அறிக்கையாக. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க மனமே எனக்கில்லையே. அல்லேலூயா. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பது கலக்கமே எனக்கில்லை. பாதைகள் எங்கும் தடை கட்டலோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. தடை கட்டலோ, பாதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லை. அல்லேலூயா. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம். விசுவாசமாக பயமில்லை. ஓஹோ அல்லேலூயா. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. மீண்டுமாக ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு. நல்லா நல்லா உற்சாகமாக பாடுவோமா. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பது கலக்கமே எனக்கில்லையே. நல்லா கரங்களை தட்டி. அல்லேலூயா. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பது கலக்கமே எனக்கில்லையே. அல்லேலூயா. முந்தினதை யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. ஒருவேளை பழைய காரியத்தை குறித்து ஒரு பயம் கொடுக்கிற காரியம் யோசிச்சு கொண்டிருப்பீங்கன்னா கர்த்தர் அதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுப்பார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. முந்தினதை யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார், பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார், பயம். எல்லாம் உற்சாகமாக ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லை. மீண்டுமாக ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக கர்த்தர் உண்டு, பயமில்லையே. அல்லேலூயா. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. கர்த்தரின் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், மீண்டுமாக ஓஹோ பயமில்லை. அறிக்கையாக அல்லேலூயா. ஆமாண்டவரே, நீங்க எங்களோடு இருக்கிறீங்க. எந்த பிரச்சனைகளை பார்த்து நாங்க பயப்பட போறதில்ல. ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஓஹோ பயமில்லை, பயமில்லை. கரைகளை தட்டி இல்லையே. நமக்காக கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு. ஆமாண்டவரே, நீங்க எங்களோடு இருக்கிறீங்களே, எங்களுக்கு
எங்களுக்கு எதுக்குப்பா பயம், எங்களுக்கு எதுக்குப்பா கவலை? நம்பிடும் தேவன் என் துருபமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் சொரூபமாயிருப்பார் கலக்கமே எனக்கு. சொல்வோமா? பயமில்லை, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் ஆமாண்டவர், நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் செய்வார் பயமில்லை. முந்தினதை முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க செய்வார் பயமில்லை. அல்லேலூயா. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எல்லாம் பயத்தின் ஆவியை எடுத்து போட்டுங்கப்பா. ஒரு தைரியத்தின் ஆவியை உற்சாகப்படுத்துங்கப்பா. எல்லாம் பயமுறுக்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில எடுத்து போட்டுங்கப்பா. ஓ ராஷா காலா ரபா காலா ரகாலா ரபா ரபா. ஓ ஹல்மன ராத்ரே கேரதா ரபா. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. கரங்கமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில். சொல்லுமா? என்னை நடத்தி ஆமாண்டவரே நடத்த தேவா என்னோடு நீங்க இருக்கிறீங்களே. ஆமாண்டவரே ராஷா கரபா. நம்பிடும் தேவன் என் துருபமாயிருப்பதால் கலக்கமே. மீண்டும் ஒரு முறையாக என்னை நடத்திடும் தேவன், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருபமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது? எத்தனை பேர் சொல்ல முடியும் உண்மையாக? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றிக் கொள்வே. நீர்தானே என் வாஞ்சையா, உம்மைத்தானே பற்றிக் கொள்வே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு இத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா நீங்க தான்பா ஆமாண்டவரே எனக்கு இது கொண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம்மோடு நான் எப்போது
எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம், அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். ஆமாண்டவரே, எங்க கரத்தை பிடித்து நீங்க தாங்குங்க அப்பா. பிடித்து தாங்குகிறேன். நீர்தானே நீர்தானே என் வாழ்க்கையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொள்வே. நீர்தானே என் வாழ்க்கையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொள்வே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்து. ஆமாண்டவரே, உம் சித்தம் போல் என்னை நடத்துங்க. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆமாண்டவரே, ஓ முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்துக்கொள்வீர். நீர்தானே நீர்தானேயா வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொள்வே. நீர்தானேயா வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொள்வே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது? உம்மைத்தான் அடைக்கலம், உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மோடுதான் வாழ்வது என்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா, உம்மோடு வாழ்வது தான்பா என் பாக்கியம். வாழ்வது என் பாக்கியம். நீர்தானே என் நீர்தானே வாஞ்சையா உம்மைத்தானே பற்றி கொள்வே. நீர்தானே வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொள்வே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து பாடுவோமா? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. லாபமான அனைத்தையும் லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா
அல்லேலூயா 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 பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் உண்மையாக? பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் 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 நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆமாண்டவரே உங்களுக்காக தான்பா, உங்களுக்காக ஓட்டம்பா. ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அந்த கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா என் மனவாளன் இயேசு ராஜா என் மனவாளன் இயேசு ராஜா. ஆமாண்டவரே நான் காணவே வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். எல்லாம் சொல்லுவோமா? என் ஆசையெல்லாம் என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணும். சொல்லுவோமா? என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் மீண்டும் ஒரு முறையாக என் ஆசையெல்லாம் என் ஆசையெல்லாம் ஆண்டவரே எங்க விருப்பம் எங்க ஆசை ராஜா பொன்முகம்தான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். ஆமாண்டவரே எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நீர் மீட்ட இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நீர் மீட்ட இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் 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 நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் என் ஆவி ஆத்மா சரீரம் என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணி.
சொல்லலாமா? உண்மையா சொல்லுவோமா? என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் நான் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய். எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய். மீண்டும் ஒரு முறையாக நான் உயிர் வாழும் ஆண்டவரே, நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்காக ஓடுவோம்ப்பா. உங்க அன்பை சொல்லுவோம் ராஜா. நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். எனது காரியமாய் யார் போவார்? தேவனை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்க. அவருக்கெல்லாம் தேவனுடைய அன்பை யார் பத்தி சொல்ல போறோம்? நீங்களும் நானும் தானே ஓடுறோம்பா. சொல்லுவோமா உண்மையா? என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் ஆண்டவரே அர்ப்பணிச்சிடலாமா? அர்ப்பணிச்சிடலாமா அப்பா? உண்மையா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் ஒரு முழு அர்ப்பணிப்பு, ஒரு அர்ப்பணித்தோடு உண்மையாக நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உங்களுக்காக ஓடுவோம்ப்பா. உங்களுக்காக ஓடுவோம் டாடி. அன்பை பத்தி சொல்லுவோம்ப்பா. இந்த நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய். மீண்டும் ஒரு முறையாக நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆமா ஆண்டவரே, இந்த உயிர் உமக்காக ஆண்டவரே, உம் சித்தம் செய்வதற்காக ஆண்டவரே. மரியாத ஜனங்கள் எத்தனையோ மக்கள் இருக்காங்க, எத்தனையோ கோடிகள் உண்டு ஆண்டவரே. எத்தனையோ கிராம பகுதியில் இயேசு என்றா யாருன்னு தெரியாம இருக்காங்க. இன்னும் நம்ம சொந்த பந்தம் கூட ரட்சிக்கப்படாம இருக்காங்க. சொல்லுவோமா அப்பா? அவங்க இடத்துல போய் நான் இயேசு பற்றி சொல்லுவோம்ப்பா. நீங்க தான் உண்மையான தேவன் என்று நாங்கள் சொல்லுவோம்ப்பா. உமக்காக ஓடுவோம். நன்மையை நாங்கள் மாட்டம் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை மற்ற வீட்டில் சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கக்கூடாதப்பா. அப்பா உலகெங்கும் போய் ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களாப்பா. இனி வாழ்வது நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீங்களே எங்களுள் வாழுங்கப்பா. ஆவி ஆத்மா சரீரம் அப்பா, எங்கள் கண்கள் எங்கள் கால்கள் அப்பா எல்லாமே உங்கள் சிந்தனை குறித்தே இருக்கட்டும். வாழ்வது நாங்கள் ஆண்டவரே, எங்களுள் நீங்க வாழுங்க டேடி. நன்றி அப்பா. ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம், இசை இல்லாம ஒரு கண்களை மூடி இந்த சரணத்தை மாத்திரம் பாடுவோமா? நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் ஆமாண்டவரே
எத்தனை பேர் சொல்லுவீங்க? இன்றைக்கு இயேசு வருகை இருக்கோம்னா எத்தனை பேரை நம்ம ரட்சிப்பில் நடத்தியிருப்போம்? வாழும் இந்த நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆமா ஆண்டவரே, அப்பா ஒரு அர்ப்பணிப்போடு நாங்கள் அந்த ஆராதனையை முடிக்கிறோம் ஆண்டவர். ஏதோ வாயளவு அல்ல ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நாங்கள் உமக்காக வாழ்வோம், உமக்காக ஓடுவோன்ட்டு நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம் ராஜா. நல்லா தேவனுக்காக நல்ல கரங்களை தட்டுவோமா? நல்லா தேவன் நன்மை செய்த தேவன் நல்ல கரங்களை தட்டி, ஓ நன்றி நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. இம்மட்டுமாய் உதவின தேவனே, இம்மட்டுமாய் இந்த ஆராதனை மூலமாக எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. மீதியான காரியத்தை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொண்டு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
செய்யப்படுவதாக, பரலோகத்தில் உம் ராஜ்யம் பூமியில வருவதாக பார்த்துட்டு இருக்கோம். அதுல சில காரியங்கள் நாம் பார்க்கலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்க்கலாம். அவர் மனுஷரென்று தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று, காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தாம். உன்னதமான தேவன் மனுஷரின் நேபுகாத்நேசரை பத்தி இங்க தானியேல் போல சொல்றாரு. யாருன்னா பெல்ஷாசார் கிட்ட இந்த காரியத்தை சொல்றாரு. ஓகேங்களா? ஓகே. உன்னதமான தேவன் மனுஷன் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. ஆமே, தான் முக்கியமான வார்த்தை. முக்கியமான கோடிடப்பட வேண்டிய வார்த்தை, கீவேர்டு தான். தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. தேவன் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், தேவராஜ்யம் ஒன்று இருக்குது, மனுஷ ராஜ்யம் ஒன்று இருக்குது, பிசாஸ் ராஜ்யம் ஒன்று இருக்கு. இந்த மூன்று இந்த எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் இல்லைங்களா? பிசாஸ் ராஜ்யங்கள் என்ன பார்க்கணும்னா, இந்த மனுஷ ராஜ்யத்தை எப்படியா பிடித்து இந்த பூமியை பிசாஸ் ராஜ்யமே மாற்ற துடிக்குது. ஆண்டவர்ல பண்ணிட்டாரு, இந்த உலக ராஜ்யத்தை பரலோகம் கவர் பண்ணி பரலோக ராஜ்யமே மாற்றதுக்கு ட்ரை பண்ணுது. அல்லேலூயா. ஏன் நரகம் இவ்வளோ நரகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் நரகம் இவ்வளோ மோசமாக நரகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நரகத்தில் பரலோகத்துடைய ராஜ்யத்தில் எந்த ஒரு செயலுமே என்ன பண்ணாது, நடக்காது. அல்லேலூயா. நரகமே நரகமாக இருக்கு. பிதாவுடைய பரலோகத்தோட ஒரு பாயிண்ட் 1% கூட அங்கே நடக்கலை, நரகமாக இருக்கு. பூமியே கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பூமியில தேவனுடைய சித்தம் பூமியில செய்யப்படுது. அல்லேலூயா. பரலோகமே பரலோகமா இருக்கு, அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது. அவர் சித்தம் 100% செய்யப்படுது. அவ்வளவுதான் விஷயம். அல்லேலூயா. பரலோகம் ஏன் பாரடைஸ், பரலோகம் அப்படியே பரலோகமா இருக்குன்னா, அங்க தேவனுடைய சித்தம் 100% செய்யப்படுவதனால அது பரலோகம். நரகம் நரகமா இருக்குன்னா, பிசாசுடைய திட்டங்கள் 100% செய்யப்படுதல நரகம். பூமி நரகம் கொஞ்சம் பரலோகம் கொஞ்சம் இருக்குதால நம்ம ரெண்டு பேச்சும் கேட்குறோம். யார் பேச்சு கேட்குறோம்? ஒரு பக்கம் பிசாசு பேச்சும் கேட்குறோம், ஒரு பக்கம் கடவுள் பேச்சும் கேட்குறோம். ஆண்டு சொல்றாரு, கடவுள் பேச்சை கேட்காத, 100% என் பேச்சை கேளு, அப்பொழுது இந்த பூமி பரலோகமாறு மாறிடும், தேவராஜ்யம் மாறிடுன்றோம். ஆனால் பிசா சொல்றா, கேட்காத கேட்காத, எந்த கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, கேளு, எந்த கொஞ்சம் என்ன பண்ணு, விஷயத்த கொஞ்சம் செஞ்சு பாரு, அப்பொழுது உன் நல்லா இருக்கும். கொஞ்சம் லைட்டாக என்ன பண்ண, போய் சொல்லு, லைட்டாக பொறாமப்படு. அவனை ஏமாத்தினால அது அவனை ஏமாத்து, உனக்கு தப்பு பண்ணால அவனை எப்படியாவது டைம் பார்த்து என்ன பண்ணு, அவனை அழிச்சிரு. உனக்கு குறை சொன்னால நீயும் குறை சொல்லு, அதான் நல்லதுன்னு சொல்லும். பிசா இல்லப்பா மன்னிச்சிருப்பான்னு. பிசாசு இல்லை. இந்த ரெண்டு பேர்கிட்ட ஒரு மாட்டிட்டு முழிக்கிற ஜீவன் தான் யாரு? மனுஷன். நம்ம தான். யாரு? ரெண்டு பேர்கிட்ட ஒருவருக்கு ஆண்டவர் என் பச்சை கேளு, நான் பரலோகம் மாதிரி குடும்பத்தை மாத்துறேன்றாரு. பிசாசு ஆண்டு பச்சா கேட்காத, அவன் நல்லூர் சொல்லிருப்பாரு, அவன் பழி வாங்கு, அவனுக்கு ஏமாத்து, அவனுக்கு கெடுதல் பண்ணு, அவனை மன்னிக்காத, அவனை திட்டு, அவனை அடி உத, அவனை அநியாயம் பண்ணு, அக்கிரமம் பண்ணு பிசா சொல்றான். நம்ம யார் பேச்சை கேட்குறோமோ அப்படியாக வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. பிசாசு பேச்சை கேட்கும் போது நம்ம நல்லா இருக்கும், மனசு இப்படியே பழி வாங்கணும்டா அப்படின்னும். ஆண்டு பேச்சை இல்லை மன்னிச்சிரு ஆண்டவரே, அவன் இப்போ இல்லை மன்னிச்சிரு என்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில யாருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்றால், பூமியில மனுஷனிடத்துல தேவனுடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை தானியேல் வெளிப்படுத்துறாங்க. அல்லேலூயா. அதங்க போட்டிருக்கு, தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்ய வேண்டும். தேவ விருப்பம் என்னன்னா, நம்முடைய ராஜ்யத்துல தேவன் ஆளுகை செய்யணும். ஏன்னா நம்முடைய ராஜ்யத்துல தேவன் ஆளுகை செய்தாரு. இந்த ஆளுகையை தான் பிசாசு என்ன பண்ணா, ஆதாம் கிட்ட இருந்து எடுத்து அவன் ஆளுகை கொண்டு வந்துட்டான். இயேசு கிறிஸ்து மீண்டும் உலகத்தை மீட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இனியும் வாழ்க்கையில பிசாசுடைய திட்டம் எதுவுமே செய்ய வேண்டாம், இனியும் வாழ்க்கையில உம்முடைய சித்தமே உம்முடைய காரியமே நடக்கட்டும். அல்லேலூயா. யார் காரியம்? வீட்டில் போட்டு என்ன போட்டிருக்கோம்? இந்த வீட்டுக்கு தலைவர் யாரு? இயேசு வீட்டுக்கு தலைவர். அப்ப உள்ள போனா, நான் புரிஞ்சு சொல்றேன், கொஞ்சமா மதிக்கிறேன், என்ன நீ
நான் சொல்றேன் எப்ப அங்கதான் வசனம் பெருசா போட்டு வீட்டுக்கு தலைவர் யாரு? இயேசுவே தலைவர். அல்லேலூயா. நான் வீட்டுக்கு யார் தலைவர்? இயேசுவே தலைவர். அல்லேலூயா. சில வீட்டில் வந்து தலைவர் புருஷனாக்குறாங்க, சில வீட்டில் தலைவர் மனைவியாக்குறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல யார் தலைவர்னா இயேசு தலைவர். அல்லேலூயா. அவர் சொல்றபடி நம்ம கேட்டு நடந்தால் நிச்சயமா நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஓகே, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யம் நடக்காதபடிக்கு என்னென்ன தடைகள் இருக்கு, இங்க ஏன் ஆண்டு சொல்றாரு அப்படி சில காரியத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? என்ன பிரச்சனை அப்படின்னு பார்ப்போம். 5:20 நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்தில் தள்ளப்பட்டார், அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. ஆமென். அல்லேலூயா. இங்க 2 விதமான தவறுகளை பார்க்கிறோம். தேவராஜ்யம் நடக்கல, மனுஷ ராஜ்யத்துல தேவராஜ்யம் நடக்காத 2 விஷயம் என்னன்னா, முதலாவதாக இருதயத்துல மேட்டிமை. நல்லையா நவா? மேட்டிமை. இரண்டாவது அங்க பாத்தீங்கன்னா அவருடைய என்னது? கர்வத்தினாலே கர்வம். ஆமென். மேட்டிமை, கர்வம். ஓகே, முதலாவதாக தானே 5:20 பார்க்கும்போது அவன் மனசுல என்ன பண்ணுது? மேட்டிமை. மேட்டிமை என்னது? பெருமை. பெருமை. எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? எனக்கு தெரிய விஷயமே உலகத்திலே ஒண்ணுமே இல்லை. என்னை யாரும் அசைக்க முடியாது, யாரும் ஒன்றும் கேள்விய கூடாது. வீட்டில் யாருமே நான் தான் வீட்டு தலைவர், நான் சொல்றதா நீங்க தான் கேட்கணும், நீ சொல்றது நானே கேட்க அவசியம் இல்லை. நான் யார்? குடும்ப தலைவர். இப்படி பல வீர வசனங்களால பண்ணோம் சொல்லிட்டு இருப்போம். ஆனா ஆண்டு சொல்றாரு, இல்லப்பா உனக்கு என்ன தேவையில்லை, மேட்டிமை வேணாம். இறுதிய மேட்டிமையால் தான் பிசாசு தாழ விழுந்தான். அவனுடைய கூட ரெண்டுமே இங்க இருக்குது, மேட்டிமையும் கர்வமும் இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம தேவை என்னது? மேட்டிமை அல்ல. நம்ம வாழ்க்கையில நம்ம தேவை என்னன்னு வேணா தாழ்மை. அல்லேலூயா. தாழ்மையுள்ளவனுக்கு இது என்ன பண்றாரா? கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்க இந்த நம்ம குடும்பத்துல தேவனுடைய ராஜ்யம் நடக்காதபடிக்கு, தேவ விருப்பம் நடக்காதபடிக்கு இருக்கிற தடையில மிகப்பெரிய தடை என்ன கேட்டீங்கன்னா, இருதயத்துல மேட்டிமை. யார் எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம், யார் எதுவுமே எனக்கு என்ன பண்ணதில்ல, நான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்மள அழிச்சிருதான். இங்க அப்படிதான் நேபுகாத்நேசருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவன் இருதய மேட்டிமையினால, முன்னாடி அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா 4:30 அது 27-30 தான் இருக்கும். 30. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரபாவத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரில் தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படி உன்னதமான ஒரு மனுஷர் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. ஆமென். ஹல்லேலூயா. இங்க என்ன பிரச்சனைனா 30ல, இதோ என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரஸ்தாபத்திற்கு என்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்ட மகாபாவம் அல்லவா. என்ன சொல்ல? வல்லமையின் பராக்கிரமத்தினால, என் மகிமையின் பிரஸ்தாபத்தினால, ஏன் என்னுடைய திறமையினால, என்னுடைய முயற்சினால, நான் என்னுடைய என்ன பண்ண எல்லா விதமான காரியத்தினால என்ன பண்ணத நான் செஞ்சேன்னு அவரே தன்னைத்தானே மேன்மை பாராட்டுகிறார். எந்த குடும்பத்தில் தேவன் முக்கியத்துவம் கொடுக்காம நான் பண்ணது என்னால தான் ஆயிடுச்சு, நான் எல்லாமே சரி, அப்படிப்பட்ட குடும்பத்தில் கர்த்தருடைய ஆளுகை இருக்க முடியாது, தேவனுடைய ஆளுகை அங்கே இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆளுகை நம்ம வாழ்க்கை வர வேண்டும் என்றால் நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே என்ன சொல்லணும்? நீங்க ஆளுகை செய்யுங்க. என்னுடைய பராக்கிரமோ, என்னுடைய மகிமையோ, என்னுடைய எதுவுமே இல்லை, இது தேவன் உண்டானது. அல்லேலூயா. தேவனால் உண்டானது. எது நன்மையான காரியம் வரும்போது என்ன சொன்னோம்? என்னால் உண்டானது அல்ல, இது யார் உண்டானது?
அங்கே இங்க திருப்பி அப்படி பார்க்கலாமா? வார்த்தைனால திருப்பி 31 பார்க்கலாம். என்ன ஆச்சு இந்த கேட்டீங்க? வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷர் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படி உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது விளம்பினது. அல்லேலூயா. என்னாச்சு கேட்டீங்கன்னா, மனுஷன் தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய். என்னது கேட்டீங்கன்னா, இவன் ஆண்டவரை மங்கியப்படுத்தாம தான் கட்டினது தன் மகிமைக்காக, தன்னுடையது, தன் திறமையினால, தான் செஞ்சதுனால சொல்லி தான் 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 பண்ணதால ஆண்டு பண்ண சொன்னாரு, ஏப்பா உன்னுடைய மகிமை விட்டு அகன்று போய் சொல்லிட்டு மனுஷன் விட்டு தள்ளப்பட்டாய். இது காரணம் என்ன? பெருமை. அல்லேலூயா. மேட்டிமை. இதுதான் பிசாசு. இப்படிதான் ஏஞ்சலமா இருந்து என்ன பண்ணார், இந்த இடத்துல நான் தேவனை போல சிங்காசனம் ஏறுவேன், அவரை போல மாறுவேன்னு சொன்ன பிறகு ஆண்டு தள்ளிட்டார். நம்முடைய வாழ்க்கையும் தேவனுடைய சித்தம் வாழ்க்கையில் நடக்கணும்னா நாம் நம்மை முக்கியத்துவப்படுத்தாம நம்ம கடவுள் ஆனது இது என்ன அல்ல, தேவனால் உண்டானது. அல்லேலூயா. தேவ செஞ்ச கிருபையினால நான் செய்யற செயல் எதுதான். ஆனா இந்த செயல்னால என் வாழ்க்கை வெற்றி கிடைக்கிறது இல்ல. இந்த செயலுக்கு பின்னாடி ஒரு கடவுள் இருக்கிறாரு. அந்த கடவுள் தான் எனக்கு வெற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. அது சொல்லணும். நான் வேலை செய்கிறேன், அதுக்காக எல்லாமே கர்த்தர் செய்வார் சொல்லிட்டு வீடு ஜாலியாக உட்காந்துட்டு எல்லாம் கர்த்தர் செய்வார், எல்லாம் கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்ய மாட்டார். என்ன பண்ணும்? வேலை உங்களுடையது, பலன் கர்த்தருடையது. ஆமென். இப்போ கோலியாத் அங்க இருக்கிறான், தாவீது இருக்கிறாரு. இப்போ கோலியாத் சாகடிக்கணும், தாவீதா முடியாது. ஆனால் தாவீது செயல்படுறான். ஆனா அங்க செயல்பட்டது ஏன்னா ஆண்டவர். அல்லேலூயா. அந்த கல்லை எடுத்து அடிக்கிறான். ஆனா அந்த கோலியை அடிச்சது எதுனா கல் அல்ல, எது? தேவன் தான். ஏன்னா சின்ன ஒரு கூழாங்கல் போய் அவ்வளவு பெரிய என்ன பண்ணுறது கோலியாத்தை. இப்போ என்ன சொன்னானா, நான் அல்ல, இது இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கொடுத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தரால வெற்றி கிடைச்சது, தவிர என்ன இல்லை, என்கிட்ட இல்லைன்றார். அதே மாதிரி யோவான் யாக்கோபு ஆண்டவரோட உயிர் தந்த பிறகு 9ஆம் மணி வேலையில என்ன அந்த ஜெபம் பண்ணுறதுக்கு சபைக்கு போறார், ஆலயத்து போறார். அப்போது அங்க சப்பானியா இருக்கிறார தூக்கி எடுக்கிறார். தூக்கி எடுத்த உடனே அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப எல்லாரும் ஒரு பாராட்டுற, ஐயோ பாராட்டும் போது இல்ல என்னால் உண்டானதே அல்ல, நான் செஞ்ச மாதிரி என்ன பார்க்காதீங்கப்பா, என்ன உண்டானது அல்ல, யார் உண்டானது? இயேசுனால. அல்லேலூயா. அப்போ நீங்க யாரை முக்கியப்படுத்துறீங்க வாழ்க்கையில? உங்க வாழ்க்கையில ஜெயத்துக்கு யாரை முக்கியப்படுத்துறீங்க? உங்க குடும்பத்துல யாரை முக்கியப்படுத்துறீங்க? உங்க வாழ்க்கையில யார் முக்கியத்துவப்படுத்துறீங்களோ அங்க அவர் தான் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். இப்ப வாழ்க்கையில ஆண்டர் முக்கியத்துவப்படுத்தீங்கன்னா ஆண்டர் உங்க வாழ்க்கையில ஆளுகை செய்து, உங்க வாழ்க்கை ஆளுகை செய்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. ஆமென். செயலனும் நீங்க பண்ற மாதிரி இருக்கும், ஆனால் செயலுடைய வெற்றி தேவன் கொடுக்கதான் மாறும். அப்ப என்ன பண்ணும், நீங்க ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணுங்க, ஆளுகை செய்யுங்க. ஆமென். ரெண்டாவது, அவனுடைய ஆவி கர்வத்தினாலே, அங்க பார்க்கும்போது என்னது, கர்வத்தினாலே அப்படின்னு போறோம். அப்ப கர்வம் என்னது? முதல்ல என்ன பண்ணுது, மேட்டிமை. ரெண்டாவது 5:20 பார்க்குமோ மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்தில் தள்ளப்பட்டார். அடுத்தது கர்வம். நம்மள மனுஷன் அடுத்து கர்வம் பண்ணுங்கன்னா, என்னை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, என்னை யாரும் அசைக்க முடியாது. அதுக்கப்புறம் கர்வம், அது திமிரு. இது ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயங்கள்ல இது ஒண்ணு. அது இயேசு கிறிஸ்து பேதுரு மறுதலிச்சாரு, யூதாஸ் மறுதலிச்சாரு. ஆனா யூதாஸ் நான் சத்துட்டான். ஆனா பேதுரு என்ன பண்ணார்னா அப்போஸ்தலரா மாறிட்டார். ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, யூதாஸ் தப்பு பண்ணும்போது எங்க போயிருக்கணும், நேரா ஆண்டோட போயிருக்கணும். ஆண்டவரே நான் உங்களுக்கு தப்பு பண்ணிட்டேன், காட்டி கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படியே ஆண்டோட போகாம எங்க போனார்னா ஆசாரிங்கிட்ட போய் அங்க என்ன பண்றாரு, அங்க பேசுறாரு. தவிர
கடவுள்கிட்ட போய் இவர் நான் பண்ண தப்பால தான் என்ன பண்றாரு, இவர் சீலை அரைஞ்சுக்கிறாங்க அப்படி ஆண்டுகிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுனா இல்லை, இவங்க ரெடியா இல்லை. ஆனா பேதுரு அப்படி அல்ல, உயிர் தெரிந்தா சொன்ன உடனே நேரம் எங்க வர்றாரு, கல்லறைக்கு போய் பார்க்கறாரு. உயிர் தெரிந்துட்டாரு, ஐயோ அப்படி பார்க்கறாரு. அப்போ என்ன வித்தியாசம்னா, நீங்க யாருக்கிட்ட யார் தப்பு பண்ணிருக்கீங்களோ, யாரை ஏமாத்துறீங்களோ, யாருக்கிட்ட உங்களால யார் மோசமானாங்களோ அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே நான் அவனை ஏமாத்துறப்பா, நீங்க மன்னிச்சிடுங்க. அப்படி இல்லாம நீ யார்கிட்ட போய் தப்பு, யார் உங்களை பாதிக்கப்பட்டாங்களோ அவங்ககிட்ட போய் தப்புக்கு மன்னிப்பு கேட்டாதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. இங்க தனக்கு எல்லாம் தெரியும், தனக்கு தெரியும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சு இருந்தால நேபுகாத்நேசர் தள்ளப்பட்டு போயிட்டான். எங்க இருந்து? ராஜ்யத்துல இருந்து, மனுஷத்துல இருந்து. அப்ப நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நாம் யார்கிட்ட தப்பு பண்ணமோ, யாரை பாதிப்பு நடத்தணுமோ அவங்ககிட்ட போய் என்ன பண்ண, மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் தான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யார் சொல்ல வேணாம் அப்படின்னு நினைச்ச கூடாது. அல்லேலூயா. அடுத்து அப்படி எடுத்துக்கொள்ளாம 5:22 பார்த்தீங்கன்னா, அதே தானே 5:22 வரலாம். அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல். ஆமே. மூன்றாவது என்னன்னா, உனக்கு எல்லாமே தெரியுது, உன் இருதயத்தை தாழ்த்துறதுக்குன்னா இல்லை, உனக்கு மனசு இல்லை. இது தப்புன்னு தெரியுது, நான் செஞ்சது தப்புன்னு தெரியுது, ஆனா தாழ்த்துவதுக்கு மனசு இல்லை அப்படின்னா நீங்க ஆண்டும் வாழ்க்கை ஆளுகை செய்ய முடியாது. முதல்ல என்ன சொன்ன, உன் மனசு மேட்டிமை, ரெண்டாவது கர்வம், மூன்றாவது என்ன சொன்ன, நான் சொல்ல பைபிள் சொல்லுது இல்ல, உன் இருதயத்தை தாழ்த்தாம உன் இருதயத்தை தேவனிடத்தை தாழ்த்தணும். எங்க சொன்னானே உங்ககிட்ட, எங்க தப்பு பண்ணீங்களோ, யார்கிட்ட தப்பு பண்ணீங்களோ, யாரை ஏமாத்துறீங்களோ, யார் மனசை கஷ்டப்படுத்துறீங்களோ, எந்த மனுஷங்க தவறு செஞ்சீங்களோ அந்த மனுஷனுக்கு முன்னாடி ஆமா தப்பு பண்ணிட்டேன், சாரி, என்ன நீங்க பாதிக்கப்பட்டீங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்னால் நிமித்த சரியா செஞ்சிட்டேன், மன்னிச்சிருங்க. அது சொல்வதற்கு நம்ம என்ன இருக்கணும், மனசு இருக்கணும். அல்லேலூயா. அப்படி மனசு இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு, ஆசீர்வதித்து அவங்க குடும்பத்துக்குள்ளாக தேவன் ஆளுகை செய்து அவங்க குடும்பத்தை என்ன பண்றாரு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நமக்கு நம்ம என்ன தப்பு பண்றோம், ஒருத்தர் தப்பு பண்ணிடுறோம், மன்னிப்பு கேட்கிறோம். மனுஷன் தப்பு பண்ணா மன்னிப்பு யார்கிட்ட கேட்கணும், மனுஷன் தான் போய் கேட்கணும். ஆனா உடனே எங்க ஓடுறோம், நம்ம ஜபாருக்கு வரும், ஆண்டவரே அவனை திட்டான், ஆண்டவரே அவனுக்கு அந்த அநியாயம் பண்ண, ஆண்டவரே அவனுக்கு தெரியாமலே என்ன பண்ண, ஆண்டவரே ஒரு 5000 ரூபாய் என்ன பண்ண எடுத்துட்டு, ஆண்டவரே தேவனை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எப்பா நீ எடுத்து அவங்ககிட்ட யார்கிட்ட மனு கேட்கணும், அவங்ககிட்ட போய் கேட்கணும், நான் மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் அவங்ககிட்ட போகாம யார்கிட்ட போறோம், ஆண்டுகிட்ட போனாலுமே அது தப்பு தான். ஆண்டு சொல்லுவாரு, உன் சகோதரனை குறித்து உன்னிடத்துல ஒரு குறை உண்டால், உன் மேல உனக்கு குறை இல்லை, உன் மேல அவனுக்கு குறை இருக்குன்னா முதலாவது காணிக்கை வச்சுட்டு முதல்ல அவனோட ஒப்புரவாயிட்டு வா. எங்க வந்துட்டாரு இவர், இப்போ ஆலயத்தை வந்து ஜோமன் வந்துட்டாரு, எதுக்கு, மன்னிப்பு கேட்கறதுக்கு. ஆனா உன்னை குறித்த ஒரு குறைவு உன் சகோதரனுக்கு இருக்கிறதுனால நீ காணிக்கை என்ன பண்ணாத, இப்போ போடாத, என்கிட்ட ஒப்புரவாகாத. எங்க ஒப்புரவாக போயிட்டு யாரை ஏமாத்துனியோ, யார் மேல கசப்பு இருக்கோ அவங்ககிட்ட போய் என்ன பண்ணு, போய் கேளு, இந்த மாதிரி பண்ணிட்டேன், சாரி, அல்லேலூயா, செஞ்சிடக்கூடாதா, தப்பு பண்ணியிருக்கேன், மன்னிச்சிருங்க. அப்போ நீங்க தப்பு பண்ணல, ஒருவேளை அவங்க மேல குறைவா இருந்தாலும் நீ போய் கேளுங்கன்ற ஆண்டவர். இங்க அங்க சொல்ற இடத்துல, இங்க எல்லாம் அறிந்திருந்தும் இருதயத்தை தாழ்த்தாமல், நம்ம இருதயத்தை என்ன பண்ணோம், தாழ்த்தணும். அல்லேலூயா. மனுஷகிட்ட என்ன பண்ணோம், சாரி கேட்கணும். ரெண்டாவது கர்த்தர் இடத்துல இருதயத்தை என்ன பண்ணோம், தாழ்த்தணும். ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே இவ தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிப்பு கேட்டேன் ஆண்டவரே, தப்பு தான், நமக்கு சாரி கேட்டேன். இல்லாம திருப்பி எப்படி வந்து சகை வந்து தப்பு பண்ணிட்டான், என்ன தப்பு பண்ணா, எல்லாம் அந்நியமா வாங்கினான். இவனுக்கு ஆசை யாரை பார்க்கணும்னு, இயேசு பார்க்க ஆசை. ஒரு கருவாளி மரத்து மேல உட்கார்ந்துருக்கிறான்,
ஆண்டவர் நேரா வந்து இருந்துட்டு மேல சகையே சீக்கி இறங்கி வா, நான் என்ன பண்ண வீட்டுல வந்து என்ன பண்ணும் வரணும் அப்படின்ட்டார். இவர் சந்தோஷம் இறங்கி வர்றார். இறங்கி வந்த பிறகு, ஆண்டவரே நான் வந்து யாரும் அநியாயம் வாங்கியிருக்கேன் ஆண்டவரே, என்ன பண்ணாத நாளத்தை திருப்பி கொடுத்துட்றேன். யார்கிட்டயும் என்ன பண்ணத இந்த ஏமாத்து வாங்கியிருந்தேன்னா அது திருப்பி என்ன பண்ற உங்களுக்கு கொடுத்துறேன்னு ஆண்டவர் இருக்கும்போது எங்க மன்னிப்பு கேட்கிறாரு? ஆண்டோட மன்னிப்பு கேட்கல. என்ன சொல்றாரு? தான் செய்த தவறுக்கு இந்த மனுஷங்கிட்ட தவறு பண்ணிட்டேன், இந்த மனுஷங்கிட்ட போய் சொல்றாரு. அப்போ நான் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இப்போ சகையை தன்னை தாழ்த்த மனசா இருந்தான். அதனால சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நம்ம வீட்டு ரட்சிப்பு வர வேண்டும் என்றால் நம் கத்திரத்து ஒப்புரவான பத்தாது, நம்மால் பாதிக்கப்பட்ட இடத்துல ஒப்புரவாகணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ பாதிக்கப்பட்டவங்கிட்ட சொன்னதால உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. உன் குடும்ப பிரச்சனை, சில பிரச்சனை மாறவே மாறாது, சில விஷயங்கள் மாறவே மாறாம இருக்குதுன்னா நீ யோசிச்சு பார்க்க வேண்டியது, நான் மன்னிக்க வேண்டி ஒப்புரவாக வேண்டிய மனுஷன் இருக்காங்களா? அல்லேலூயா. சில வாழ்க்கையில விஷயம் நடக்கணும் அப்படின்னா நடக்கலைன்னா, ஏன் நடக்கலைன்னா எங்கேயாவது நீங்க மனுஷனுங்கிட்ட எங்கேயோ என்ன பண்ணிருக்கீங்க, மிஸ் பண்ணிருக்கீங்களா? எங்கேயோ மனுஷங்கிட்ட சில விஷயங்களை மன்னியாமையோ ஏமாத்தியோ இல்லை ஏதாவது பண்ணி அவன் உன் மூலமா ஒரு நஷ்டம் வந்திருக்கான்னு பார்க்கணும். அந்த நஷ்டத்தை சரி பண்ணாம என்னதான் உட்காந்து ஜெபம் பண்ணாலும் என்னதான் பைபிள் படிச்சாலும் அது மாறாது. ஏனென்றால் அவன் ஒருத்தன் என்ன பண்றான், கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிறான். எதனால? உங்களால. அவன் ரட்சிக்கப்படாதான் இருக்கலாம், நீங்க ரட்சிக்கப்பட்டதா இருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்படாத ஒருத்தன் நீங்க ஏமாத்தினா கூட அந்த விஷயம் வந்து உங்களை பாதிக்கும். நீங்க என்ன பண்ணும், அவங்ககிட்ட போய் என்ன ஒப்புரும் இல்லை, நான் கடவுளை கும்பிடுறேன், அவன் பிசாசு கும்பிடுறான், நான் ஏன் அங்க போய் கேட்கணும்னா, இல்ல நீங்க போய் கேட்கணும். அல்லேலூயா. நீங்க போயிட்டு கேட்கணும். இல்ல நான் தெய்வத்தை வணங்குறேன், நீங்க தான் சக்தி உள்ள தெய்வம், நான் சக்தி தெய்வம் தான். ஆனாலும் உன்னால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு கண்ணீர் வடிக்கிறான், உன்னால ஒருத்தர் பாதிக்கப்பட்டு அழுதுகிட்டு உன்னால ஒருத்தர் என்ன பண்றான், ஒரு நஷ்டத்தை வச்சிருக்கிறான்னா அவன் விட்ட கண்ணீர் கூட பரலோகத்துல போய் கேட்கப்படும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்ககிட்ட போய் ஓகே இது மாதிரி நான் என்னால நீங்க என்ன பண்ணீங்க, நஷ்டம் அடைஞ்சிட்டீங்க, என்னால உங்களுக்கு ஏமாந்துட்டீங்க, என்னால உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு, உன் பொருளை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், உன்னுடைய பொருள் என்கிட்ட இருக்குது இந்தாங்க அப்படின்னு நம்ம கொடுத்தாதான் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். அல்லேலூயா. அப்போதுதான் கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். அல்லேலூயா. இது யாருக்காக பேச தரல, நான் எத்தனை வரல இது விஷயத்த, யாருக்கோ நான் பேசுற ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, இல்ல நான் மறைச்சிட்டேன் யாருக்கும் தெரியாது, கணக்கெல்லாம் கரெக்டா இருக்குது. என்ன இருக்குது? கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கு. கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா ஏமாத்துறது உனக்கும் கடவுளுக்கும் நல்லாவே தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க என்ன ஏமாத்த, என்ன ஒரு மேக்ஸ்ல பயங்கரமான ஆளு. அல்லேலூயா. கரெக்டா கேல்குலேட் வைப்பார். அப்போ நீங்க ஒப்புரவாகி கொடுக்க வேண்டியதை கொடுத்து செட்டில் பண்ண வேண்டியதை செட்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க செய்யாம இருக்கிறது உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆளுகை நடக்க முடியாது, தேவ விருப்பம் நடக்காது, தேவ சுத்தம் வாழ்க்கையில நடை பெறாது. இப்போ இதனாலதான், இந்த 3 விஷயத்தினால்தான் இங்க என்ன பண்ணாரு இடத்துல, நேபுகாத்நேசர் மிகப்பெரிய ராஜா, வல்லரசு, முதல் வல்லரசு. எகிப்து என்ன பண்ண அடிச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க, வல்லரசு ஆகுறாங்க. தானிய தரிசனத்தை பார்க்கும்போது தலை தங்கத்தினால் ஆகணும் தான் இந்த இவங்க தான். பாபிலோன் சாம்ராஜ்யம் தான் முதல் சாம்ராஜ்யம், நாகரிகத்தில் வளர்ந்த சாம்ராஜ்யம் இவங்க தான். ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஏனென்றால் இவங்க மனசு கர்வத்தினாலையும் மேட்டிமினாலும் தெரிந்தே செஞ்ச தவறுனால என்ன பண்ணவங்க பாதிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. யார்கிட்ட சொல்றாருன்னா, இது வந்து நேபுகாத்நேசருடைய பையனாகிய யாரு, பெல்ஷாசார்ட்ட சொல்றாரு. உங்க அப்பா இப்படிலாம் இருந்தாருப்பா, இப்படிலாம் இருந்தாரு, ஆனா சில காலம் தள்ளப்பட்டு ஒரு 6 மாதம் இப்படி மிருகத்தை போல மாறி அதுக்கப்புறம் அவர் ஒப்புரவாகினாரு. அதை நாம வந்து பார்க்கும்போது என்ன 4:34 பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். இதெல்லாம் பண்ணாரு, மேட்டிமை ஆனாரு, கர்வம் அடைஞ்சாரு, இதெல்லாம் பண்ணாரு. என்ன பண்ணாரு, 34
அந்த நாட்கள் சென்ற பின்பு 4:34. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு எடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அல்லேலூயா. திருப்பி என்ன பண்ணாருன்னா, தான் புரிஞ்சிச்சு, ஓகே தப்பு பண்ணிட்டேன். எங்க தப்பு பண்ணிட்டேன்? இப்போ எடுத்தேன். தேவன் தப்பு பண்ணிட்டேன். இப்ப தேவன் நேரா போயிட்டு சொல்றாரு, என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்து இருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக, அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையா நிற்கும். அல்லேலூயா. ஆமென். ஒரு புரஜா ஜனங்க சொல்ற கரெக்டா சொல்றான், தேவ ராஜ்யம் தான் நிக்கும்பா. நீ என்னதான் நீ மண்ணா கூட உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. தேவ ராஜ்யம் தான் நிக்கும். நீ மனுஷன் ஆகணும். உங்க கர்வத்தை தூக்கி தான் போட்டாகணும். உங்களோட மேட்டிவை தூக்கி தான் போட்டோம். நீ கர்வத்தோடு இருப்பதுக்கு நீ படைக்கப்படல. மேட்டியமா இருக்குது நீ படைக்கப்படல. துணிஞ்சு பாவம் செய்து நீ படைக்கப்படல. இதெல்லாம் யாருக்கு குணம்? இது எல்லாமே பிசாசின் குணம். யாரு குணம்? பிசாசு குணம். நான் உன்னை படைச்சது பிசாசை போல அவனை படைக்கல. நான் உன்னை படைச்சது என்ன போல படைச்சிருக்கிறேன். என்ன போல படைச்சிருந்தா உனக்கு தாழ்மை இருக்கணும், விட்டு கொடுக்குது இருக்கணும், அன்பு இருக்கணும், இரக்கம் இருக்கணும். அது இல்லாம எங்கிருந்து வந்து உனக்கு மேட்டிமை சொல்ற மாதிரி, எங்கிருந்து வந்து உங்க திமிரு, எங்கிருந்து ஆங்காரம், தாழ்மைப்படுறியா, ஜெபம் பண்றியா? எதுவுமே இல்லையே. எது பண்ணா என்ன பண்ற? பெருமையா இருக்க, பேசுற பெருமை, பார்க்கறதுல பெருமை. அல்லேலூயா. மன்னிப்பு இருக்க மாட்டது. அதெல்லாம் உணர்ந்து இவர் சொல்றாரு, ஏறெடுத்து பார்த்து ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் ஓகே நிற்கும். 35 பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளில் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து வானத்தின் சேனை அது பரலோகத்தில் இருக்கிற அவருடைய தூதர் எல்லாம் நடத்துறாரு. அதுக்கப்புறம் என்னது? பூமியின் குடிகளை நடத்துகிறார். பூமியின் குடி நடத்துறாரு. மூணாவது ஒண்ணு இருக்கு. என்னது? நரகம், பாதாளம். அப்பா வாய பாதாளமா தோக்குறாரு. ஓகே, பாதாளம். ஓகேங்களா? அந்த பாதாளத்தை பத்தி இங்க போடல. ஏன்னா அங்க தேவராஜ்யம் என்ன பண்ணல, இல்ல. சூப்பர். அங்க தேவராஜ்யம் இல்ல. அதனால பரலோகத்தையும் சொல்லிட்டு பூமி சொல்லி முடிச்சுட்டு அடுத்து போறாரு. அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லு. யார் இருக்கிறான்? கடவுள் கூட யார் நிப்பாட்ட முடியும்? நீங்க இப்படி செய்றீங்களே, பண்றீங்களே, யாரும் கேட்க முடியாது. அவர் பண்ணா கரெக்டா தான் இருக்கும். அல்லேலூயா. சொல்லிட்டு அது சொல்றாரு, வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. இது புரிஞ்ச உடனே ஓகே, தேவன மாதிரி யாரும் இல்ல, நம்ம தாழ்த்தணும். அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் பெரியவர். நான் பண்ணதெல்லாம், நான் நிறைய கிரியைகள் பண்ணலாம், ஆனா நீங்க என் கிரியை அல்ல. அல்லேலூயா. நான் வந்து மேட்டிமை அடைவதற்கு என்கிட்ட ஒன்னும் பெரிய திறமை இல்ல, ஒண்ணுமே கிடையாது. இவர் யார்? மிகப்பெரிய ராஜா. நெபுகாத்நேச்சர் முதல்ல என்ன ராஜ்யம்? அங்கிருந்தா என்ன வருது உங்களுக்கு? தொங்கு தோட்டம். ஈராக் தேசத்துல இருக்க தொங்கு தோட்டத்தை ஆரம்பிக்கிற அதிசயங்கிற ஒண்ணு இது. அப்படிப்பட்ட தேசத்துல உருவாக மிகப்பெரிய நெபுகாத்நேச்சர் சொல்றாரு, இதுல ஒண்ணுமே இல்லப்பா, இது ஒரு விஷயமே இல்ல சொல்லிட்டு சொல்றாரு இடத்துல. அவ்வேளையின் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக, அப்பொழுதுதான் என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. அல்லேலூயா. அப்பொழுதுதான் என்ன வந்ததா? என் மகிமை, என் முகக்கலை. அப்போதான் தட் மகிமையும் முகக்கலையும் திரும்பி வந்தது. சில பாத்தீங்கன்னா தெரியும், பார்த்தா என்ன இருக்கும்? திருட்டு மூஞ்சியாவே இருக்கும். உன் மூஞ்சி என்ன பண்ணிட்டு வந்த சொல்லு. ஒண்ணுமே பண்ணலையே. நீ சொல்ல வேணாம், உன் மூஞ்சியே காட்டி கொடுத்துருது என்ன பண்ணிட்டு வந்தேன்னு. பசங்களை பாத்துறீங்களா? ஏதோ திருட்டு வந்தாச்சுங்க, திருட்டு முழிக்கும். என்ன பண்ண? ஒண்ணுமே இல்லையாப்பா. போய் சொல்லாத. ஒண்ணுமே இல்லப்பா, பக்கத்து பையனை திருட்டு வந்துட்டேன், அதான் இருக்குன்னு. என்ன மூஞ்சி அவன் வந்து வாய் இல்லைன்னு மூஞ்சி காட்டி கொடுத்துரும். இங்க மேட்டி ஆனோடனே முகம் மிருகத்தை மாதிரி மாறிடுச்சு. கர்வம் ஆனோடனே முகம் மிருகத்தை மாதிரி, கழுதிய மாதிரி, விலகு மாதிரி மாறிட்டு கையெல்லாம் என்ன நினைச்சாங்க, நகல வர ஆரம்பிச்சு. ஆனா இப்பொழுது எப்ப புத்தி தெளிஞ்சிச்சோ, எப்போ புத்தி தெளிஞ்சிச்சா? புத்தி தெளிஞ்ச பிறகு என்ன முதல்ல வருமா? என்ன வருதா? மகிமை முகக்கலை. மகிமை முகக்கலை. சொல்லுவேன், இப்போ நல்ல முகக்கலையா இருக்கப்பா, ஒரு ஐஸ்வர்யமா இருக்க முகம், கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிற. ஏன்னா கருப்பு வெள்ளை மேட்டர் இல்ல, உள்ள இருக்க மனசா விஷயமே. உன் மனசு வெள்ளையா இருந்தனா உன் முகம் வெள்ளையா இருக்கும். அல்லேலூயா. கலரை சொல்ல, அது பார்க்கும்போது தெரியும் இது கலங்கப்படாத குழந்தை, இது எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு. வெள்ளையா இருக்கும்.
பார்த்தா தெரியுது சரியான திருட்டு கோட்டு பாது, இதை நம்பி பக்கத்துலயே போக முடியாது, பார்க்கதான் அது இப்படி இருக்குது. ஆனா பயங்கரமான கேடி. ஏன்னா உள்ள இருக்கிறது வெளியே காட்டி கொடுத்துரும். ஹல்லேலூயா. உங்ககிட்ட இரக்கமோ உங்ககிட்ட மன உருக்கமோ விட்டு கொடுக்கிறதும் அன்பு இருந்ததுன்னா உங்க முகத்திலே காட்டி கொடுத்துரும் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. தேவன் உள்ள இருந்து வெளிவர ஆரம்பிக்கிறார். தேவனோட பிரசன்னம் உள்ள இருந்து அப்படி ஆத்தும வழியா வந்து வெளியே என்ன பண்ணுது, வெளியே வருது. ஓகேல. அடுத்து வந்து இருக்கு. ஓகே, முகக்காலையும் என் முகக்கலையும் திரும்பி வந்தது, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். அப்போ எல்லாம் விட்டு போனா திரும்பி வந்துட்டாங்க. மந்திரிமார் பிரபுக்கள். மந்திரிமார்லாம் காணோம். ஏன் காணோம்? இவர் மேட்டி எல்லாம் போயிட்டாங்க. இவர் எங்க போயிட்டாரு? மிருகத்து மேல புல்லு மேய்க்க போயிட்டாரு, கழுத மாதிரி. ஆனா இவருக்கு எப்போ கத்ததான் பெரியவரு, நான் ஒருத்தருமே இல்லைன்னு புத்தி தெரிஞ்ச உடனே எதெல்லாம் விட்டு போனதோ, உன்னை எதெல்லாம் விட்டு போயிடுச்சு, உங்ககிட்ட ஒரு உங்ககிட்ட சாமான் விட்டு போயிருக்கலாம், இல்ல உங்ககிட்ட இருந்து நகைகள் விட்டு போயிருக்கலாம், இல்ல ஒருவேளை உங்ககிட்ட சுகம் விட்டு போயிருக்கலாம். இதெல்லாம் திரும்பி வரணும்னா நான் தாழ்மையா இருக்கணும், கர்வத்தை தூக்கி வெளியே போடணும், ஆங்கார தூக்கி வெளியே போடணும். அல்லேலூயா. மனம் மேட்டி தூக்கி வெளியே போட்டனா எதெல்லாம் விட்டு போனதோ அதெல்லாம் மீண்டும் தேடி நமக்கு வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பாக்கப்பா சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? நீ ஒழுங்கா இருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா இருக்கும். பக்கத்து பா சொல்லுப்பா, நீ ஒழுங்கா இருந்தனா புத்தி வந்தா எல்லாம் ஒழுங்கா இருக்கும். ஆமா, நீ ஒழுங்கா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான்ப்பா, உன்னை காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. அப்போ நாம் இரக்கம் உள்ளவர்களாக, விட்டு கொடுக்கிறவர்களாக, அல்லேலூயா, கர்வம் இல்லாம, சொல்ற மாதிரி திமிரு இல்லாம, தாழ்மை உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, அது மாத்திரமுக்கு எல்லாம் அறிந்துமே வேணும்னே என்ன பண்றது, அறிந்தும் இதெல்லாம் அறிந்தும் எல்லாத்தையும் அறிஞ்சு வேணும்னு எல்லாம் தெரிஞ்சு சில ஆள் இருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஆண்டு பிடிக்காது தெரிஞ்சு செய்வாங்க. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் தெரியும், ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, வீணுக்குன்னு வம்புகளை செய்வேன், நான் செய்வேன் அப்படின்னு இல்லை. இதெல்லாம் விட்டு போகும்போதுதான் எதெல்லாம் விட்டு போயிடுதோ அதெல்லாம் திரும்பி வந்துட்டு அதுக்கப்புறமா தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் சிறப்படுத்தப்பட்டேன். அல்லேலூயா. இந்த ராஜ்யம் நான் வாழ குடும்பம் என் குடும்பம் அல்லப்பா, நீங்க கொடுத்த குடும்பம். இந்த குடும்பத்துல தேவ ராஜ்யம் நடக்கணும். தேவ ராஜ்யம் என்னன்னா விட்டு கொடுக்கிறது, அன்பா இருக்கிறது, மேட்டிமை இல்லாம இருக்குது. அல்லேலூயா. மேட்டிமை இல்லாம இருக்கிறது, அன்பு செலுத்துறது, சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன பண்ணுது, நம்ம முக்கியம். நம்ம என்ன பண்ணிடுவோம், வாங்கினால பேசிய கட்டு இவர் வாயில கட்டு நான் கேட்ட மகாபாலவா என்னுடைய மகா பிரஸ்தாபத்தினால் நடந்தது அப்படின்னா உடனே ஆண்டனுக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு பேஸ்ட் கம்பெனி இருந்துச்சான். இந்த பேஸ்ட் கம்பெனி அவங்க சொன்னாங்களா, நமக்கு சேல்ஸ் நிறைய ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஆட்கள்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, மீட்டிங் நடத்துனாங்க. அவர் சொன்னார், நம்ம பேஸ்ட் கவரோட எதுனா பண்ணலாம், மாற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. சில சொன்னாங்க நம்ம 1/1 கிஃப்ட் இது தரலாம், ஒன்று ஃப்ரீ தரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சில பண்ணலாம் வேற மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம மாற்றலாம், இப்படி சில விஷயம் பேக்கேஜ் மாற்றலாம், அதை மாதிரி இது மாற்ற எதுவுமே அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு செட் ஆகவே இல்லை. நமக்கு லாபம் வரணும், கஸ்டமருக்கு லாஸ் ஆகணும். நமக்கு யார் ஓனருக்கு லாபம் வரணும், கஸ்டமருக்கு லாஸ் ஆகணும். சீக்கிரம் காலி பண்ணி என்ன பண்ணணும், அவன் அடுத்த பேஸ்ட் வாங்கணும். ஒன்றும் யாரும் ஒன்று சொல்ல, கடைசியாக சொன்னான், நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த பேஸ்ட்டு பண்ணுறீங்களா அதை வாய் என்ன பண்ணுங்க பெருசாக்குங்கன்ட்டான். எதாவது பெருசாகணும், இந்த பேஸ்ட்டோட வாயை சின்னதாக இருக்குங்க, பெருசாக்குனீங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது நிறைய வரும். நிறைய வரும்போது நிறைய யூஸ் பண்ணுவான், நிறைய காலி ஆயிடுவாங்க. சரி, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தோன்னா ஒரு வருஷத்துல எவ்வளோ விற்பானோ அந்த பேஸ்ட்டை 6 மாதம் வித்துட்டாங்களாம். அல்லேலூயா. எதனால? வாய் பெருசால எல்லாம் வெளியே போயிடுச்சு. புரிச்சு நினைக்கிறவங்களுக்கு வாய் பெருசா இருந்தால நம்ம கிட்ட இருக்க எல்லா ஆசைகளும் எல்லாம் வெளியே போயிடுச்சு. பிசாசுக்கு சந்தோஷம், நமக்கு என்னது நஷ்டம்.
அதால வாயை பெருசாக்காம வாய் சின்னதா வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. பக்கத்து சொல்லுங்க, வாயை ரொம்ப பெருசாக்காம சின்ன வச்சீங்கன்னா வாயால கெட்டு போகுது, வாயால குடும்பம் கெட்டு போகுது, வேலையில கெட்டு போகுது, எல்லாம் வெளியே வந்தது, கொப்படிச்சு வந்தது. நமக்கு என்ன தேவையோ அவன் வந்தா போதும். எதுக்கு இல்ல, பிரஷ் இல்ல, அமுக்கு மணி அப்படியே நீட்டா அப்படியே பாம்பு வால் மாதிரி வருது. அவன் சந்தோஷமா இருக்கு, அப்பா ஒரு சீக்கிரம் காலி பண்ணிடுறாங்கப்பா அப்படின்னு. அப்போ உங்க வாய் பெருசா இருந்ததுன்னா சீக்கிரம் உங்க ஆயுசு காலி. ஹல்லேலூயா. 2வது பாயிண்ட் எழுதிக்கங்க. வாய் பெருசானா சீக்கிரம் வேணாது காலி. வாய் பெருசாச்சுன்னா சீக்கிரம் உங்களுக்கு தூக்கி குப்பலை தூக்கி போட்டுருவாங்க, உள்ள பொருளை இல்லையே. ஹல்லேலூயா. வாய் பெருசாச்சுன்னா உன் காசை 4வது பாயிண்ட், வாய் பெருசாச்சுன்னா உன் காசெல்லாம் அழிஞ்சிரும். எப்படி அழிஞ்சிரும்? திரும்பி வாங்குவீங்களா போயிட்டு? ஹல்லேலூயா. அவன் வாய் பெருசாச்சுன்னா இல்லாம போயிடும். சில இருக்கு நினைப்பீங்க, இருக்காது பேசிட்டு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வேற வழியில் என்ன பண்ணுங்க, கையில தேய்ச்சிட்டு போக வேண்டியதான், இல்ல பழங்காலத்துக்கு மாற வேண்டியதான், கறி எடுத்து தேய்ச்சிக்க வேண்டியதான். அப்போ வாய் பெருசானா ஒரு பேஸ்டுக்கே இவ்வளோ நஷ்டம் வருதுன்னா, நம்மளோட வாய் பெருசாச்சுன்னா நமக்கு இவ்வளோ நஷ்டம் ஆகும், காசு வேஸ்ட் ஆகும், தூக்கி போட ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம வாழ்க்கை எல்லாமே என்ன வெளியே வர ஆரம்பிச்சிடும், பிசாசுக்கு ரொம்ப லாபம் வந்துடும், நமக்கு ரொம்ப நஷ்டம் வந்துடும். இதனால உங்க அழகான வாயை பத்திரம் பார்த்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கடிவாளத்தை போட்டு வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இங்க இப்படி பேசி என்ன பண்ணு கெட்டு போனாரு. ஆனா அதே வாயை வைத்து நல்லவர்னு எப்ப சொன்னாரோ அப்பொழுது இதெல்லாம் திரும்பி வந்துச்சு. ஹல்லேலூயா. கெட்டதுன்னு சொல்லும் போதெல்லாம் மேட்டிமையாகி அகங்காரப்பட்டு திமுறாகி பேசும்போது எல்லாம் போடுது. எப்பொழுது கர்த்தர் நல்லவர், அவர் குடும்ப ஆளுகை செய்யணும், உன்னதமானதான் ஆளுகை செய்கிறாரு, உன்னதமானதான் என்ற மனுஷ ஆலயத்துல எல்லாம் செய்யறனோன்னு எதெல்லாம் போனதோ அழகு திருப்பி வந்தது, அறிவு திருப்பி வந்தது, முக களை திருப்பி வந்தது. முகம் கலைக்கு என்னவோ போடுறோம், ஃபேர் லவ்லி போடுறோம், பச்சை பருப்பு தேக்கிறோம், புண்ணாக்க தேக்கிறோம், தேக்குது இல்லையா, எல்லாமே தேய்ச்சிட்டு பாக்குறோம். ஆனா என்ன பண்றது இல்ல, முகம் இருக்குது. ஆனா மோசே தேவ சமூகத்தில் இருந்து வரும்போது முகம் பிரகாசமாய் மாறிடுச்சான். அல்லேலூயா. முக்காடு போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு மோசேக்கு. அப்போ உங்க உள்ள ஆண்டோடு நெருங்க 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 அவருடைய கேரக்டர் உள்ள வர 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 நீங்க ஃபேர் லெவலிங்கும் போக வேணாம், வேற எந்த லெவலிங்கும் போக வேணாம். கர்த்தர் உங்க உள்ள இருக்க அழகு வெளிக்கொண்டு வந்து, இல்லைக்கா என்ன முகத்துல போடுறீங்க, உள்ள பழிச்சுருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களே, எதுவுமே போடலங்க, உள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, வெளி அழகு தானா வெளியே வருது. இவர் என்ன பண்ணாரு, இவரு ஒப்புரவு வாங்கினாரு, முக கலை திருப்பி வந்தது. உங்க முக கலை வேணுமா, ஒப்புரவு வாங்க ஆண்டவரோடு. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து கீழே ஆகியால் 37:4-37. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். ஓகே, இவரே ராஜா. ஓகே, இவரே ராஜா. யார் ராஜா? நேபுகாத்நேச்சாரே ராஜா. இவர சொல்றாரு, ஆகியால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து, நான் உலகத்தின் ராஜா, எனக்கு ஒரு ராஜா இருக்கிற யாரு? பரலோகத்து ராஜா யார்? இயேசு. கர்த்தர் ராஜாவாகிறாரு. அவரு பெரிய ராஜா, நான் யாரு? சின்ன ராஜா. அல்லேலூயா. இதெல்லாம் சொன்ன உடனே இவர் ராஜ்யம் சிறப்பட்டுச்சான். ஆமென். அப்போ அதே நம்ம சொன்னோம், தேவனே வீட்டுக்கு யார் தலைவர்? ஏசு தலைவர். எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிற ஆளுகை செய்யறாரு. அவர் தான் குடும்ப தலைவர். நான் யாரு? குட்டி தலைவர். அல்லேலூயா. நான் அவர் பெரிய தலைவர். யாரு? குட்டி தலைவர் வீட்டுக்கு. அல்லேலூயா. அப்போ இவரே ராஜா. இவர் சொல்றாரு, பரலோகத்துல ராஜாவை புகழ்ந்து, இந்த ராஜா நான் பரலோக தேவனை புகழணுமா? ஆண்டவரே நீங்க தான் ஆளுகை செய்யுங்கப்பா. நான் உலக ராஜாவா இருக்கலாம், இந்த வீட்டுக்கு நான் முதலியா இருக்கலாம், இந்த வீட்டு குடும்ப தலைவியா இருக்கலாம், தலைவனா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இந்த குடும்ப இந்த கடைக்கோ இந்த ஆபீஸுக்கோ இதுக்கு நான் பாஸாவோ வேலைக்காரா இருக்கலாம். ஆனா எனக்குன்னு ஒரு பாஸ் இருக்கிறார். பாத்தீங்களா? அவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. அல்லேலூயா. உம்முடைய விருப்பம் எதுவும் அதை நான் செய்ய போறேன். என் விருப்பம் அல்ல, நான் ராஜா வந்தாலும் எனக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜாவுடைய கட்டளை மட்டும் நடக்கணும். அல்லேலூயா. ஏன் இஷ்டப்படி நான் விரும்பப்படி நான் விரும்புற மாதிரி இல்ல, உங்களுக்குன்னு ஆண்டு இருக்கிறார்.
அந்த ஆண்டு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. நீ மேட்டி நான் செய்ய மாட்டேன், அவர் என்ன சொல்ற நானும் செய்யறதா அப்படி சொல்லாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும் நீ என்ன சொல்றது அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு டவுட்னா என்னோட ராஜாவது இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்பேன். நான் தாழ்மைப்படும் போது அவர் எனக்கு உதவி செய்கிறாரு. பரலோகம் பார்க்க திரும்பி பார்க்கலாம். புகழ்ந்து பரலோகத்து ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அடுத்தது அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அல்லேலூயா. அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். அகந்திய நடந்தீங்கன்னா தாழ்த்துவதற்கு அவராலே ஆகும். அல்லேலூயா. அதை பார்க்க ரொம்ப ஆடாதப்பா, அடங்கிடுவப்பா, அடக்கமா இருப்பா. அல்லேலூயா. ரொம்ப ஆடாத. அல்லேலூயா. என்ன உனக்கு மேல தூக்குறாரு. ஆமென். ரொம்ப ஆடாத, இல்ல அடங்கிடுவ. அவர் அடக்குறாரு. ரொம்ப ஆனா அடங்கிடுவ. அடக்கிறாரா என்ன சிஸ்டர்? அதான் சொல்ற ஒரு பாட்டு என்ன பாட்டு தரல என்ன அது தமிழ் இந்த இங்கிலீஷ் இந்த பாட்டாது சினிமா பாட்டாது ஆகாத ஐயா. சரி ஓகே, என்ன பாட்டு தரல, எல்லாம் ஒரே மாதிரி பாடுறாங்க. ஓகே ஓகே பரவாயில்ல விடுங்க. இல்ல ஆடாத ஐயா அடங்கி போயிடுவேன். நம்ம ஆட்கள் வெளிப்பாடு அவனுக்கு வந்துச்சு, பரவாயில்ல விடுங்க, நோ ப்ராப்ளம். யாருக்கு வெளிப்பாடு வந்தா சரிதான். அப்போ ரொம்ப என்ன பண்ணாத, ஆடாத. நீ அகந்தி எதா அர்த்தம், ரொம்ப ஆடாத. ரொம்ப அகந்திய நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். புறஜாதி சொல்றாரு ரொம்ப ஆடின நானு. யார் பத்தி? அவர் பத்தியே. ரொம்ப ஆட்ட நானு. கொஞ்சம் கொஞ்சமா ஆட்ட சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஆடினேன். ஓவர் ஆட்ட. ரொம்ப பெருமை பீத்திக்கிட்டேன். ரொம்ப கர்வம், திமிரு, யாரையும் மதிக்கிறது இல்ல. யார் சொல்றது கேட்கறது, எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு என்ன நீ என்ன சொல்றது, நான் வாங்காத பட்டமா, எனக்கு தெரியாத இதுவா, எனக்கு தெரியாத இதுவா, எல்லாத்தையும் தெரியும். சகல சாத்திரத்தையும் கரைச்சு குடிச்சிட்டேன். இனி வந்து கொப்பளிக்க வேண்டியதுதான் பாக்கி, வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாம் பண்ணி பிடிச்சிட்டேன். எனக்கு யாரும் சொல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சு இவரு சொல்ல கடைசியில, இல்லப்பா எனக்குன்னு ராஜா, நான் ராஜா தான், ஆனா எனக்குன்னு ராஜாக்குறாரு, அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சு, அவருக்கு நான் தாழ்த்தி, அவருக்கு என் ஒப்பு கொடுத்து, அவருக்கு பிரியமானபடி நான் வாழ்ந்து, அவருக்கு சித்தமானதெல்லாம் செய்யும் போது, ஒருவேளை நான் மனுஷன்கிட்ட ஏதாவது தவறு பண்ணி என்னால ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டேன்னா, அந்த மனுஷங்கிட்ட போய் ஒப்புரவாகி மீண்டும் கர்த்தர்ட்ட வந்து, ஆண்டவரே நான் அந்த மனுஷங்கிட்ட நான் என்னால பாதிக்கப்பட்ட ஆண்டவரே, நான் மன்னிப்பு கேட்ட ஆண்டவரே, நீங்க மன்னிச்சிருங்கன்னு வந்துட்டு தன்னுடைய மீண்டுமாக தேவன் தான் எல்லாமே சொல்லும் போது, முகக்கலை, ராஜ்யங்கள், உன்னை விட்டு போனதெல்லாம் திருப்பி வந்து திருப்பி என்ன சொல்றாரு, இதெல்லாம் தேவனா முடியும். அவரால் மாத்திரம்தான் ஒருவனை உயர்த்தவும் தாழ்த்தவும் முடியும். அதனால நான் தாழ்த்த சொல்லி தாழ்த்தினார் நேபுகத்நேசர். அல்லேலூயா. இந்த சரித்திரத்தை எல்லாத்தையுமே தன் மகனாகிய பெல்ஷாத்சார் சொல்றார். இதெல்லாம் அப்பா பண்ணாருப்பா, இப்படி ஆயிடுச்சு. நீ வந்து இப்படி எல்லாம் தெரிஞ்சுமே நீ தப்புன்ற, கொஞ்சமா என்ன பண்ணு, மனசு மாறுன்னு சொல்லும் போது இவன் மனசு மாறதுக்கு ரெடியா இல்ல. இதான் விஷயம். இங்க நேபுகாத்நேசர் பேதுரு மாதிரி தவ பண்ணிட்டான், ஆனா மனசு மாறிட்டான். ஆனா பெல்ஷாத்சாரு யூதாஸ் மாதிரி எல்லாம் தெரியும் அவனுக்கு. தெரிஞ்சும் எங்க மன்னிப்பு கேட்க அங்க மன்னிப்பு கேட்காம நேரே அங்க போய் என்ன பண்ண காசு தூக்கி போறாரு. அவன் மன்னிக்கப்படல. இங்க எல்லாம் சொன்ன பிறகு இவருக்கு வந்து வெள்ளி பெரிய சரப்பணி எல்லாம் கொடுக்கும் போது சொல்ற, எனக்கு சரப்பணி தேவை இல்ல, எனக்கு உனக்கு கிஃப்ட் எல்லாம் தேவையில்லை. இப்படி சொன்ன உடனே அடுத்த 5 அந்த பக்கம் பாத்தீங்கன்னா, அப்பொழுது 29 அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு ரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற் சரப்பணியையும் தரிப்பிக்கவும், ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியா இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். ஓகே, இங்க பாருங்க. முதல்ல அவங்க அப்பா நேபுகாத்நேசர் தப்பு பண்ணாரு, மேட்டிமே அடைஞ்சாரு. ஆனா அவர் புத்தி தெரிஞ்சு என்ன பண்ணாரு, ஓகே தப்பு பண்ணிட்டேன் அப்படி என்ன பண்ணாரு, மன்னிப்பு கேட்டு ஒழுங்கு வந்த உடனே அதுக்கு எல்லாத்தையும் மன்னிச்சு மீண்டும் ராஜ்யம் யாருக்கு வந்தது, நேபுகாத்நேசருக்கு வந்துடுச்சு. ஆனா பெல்ஷாத்சாருக்கு சொல்லும் என்ன பண்ணிக்கணும், அவன் ஆமா தப்பு பண்ணிட்டேன், சாரி,
நான் செஞ்ச தப்பு தான், எங்க அப்பா இப்படிலாம் பண்ணாரு, அவன் மனசு மாறினோடனே கடவுள் எல்லாத்தையும் மன்னிச்சு மீன் ராஜ்யம் சிறப்படுத்தினாரு, நான் அவன் தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்ல வேண்டி பெல்ஷாசர் என்ன பண்ணாருன்னா அதெல்லாம் சொல்லாம அறிந்திருந்தும் எப்படி யூதாஸ் பண்ண மாதிரி போய் நான் அது தரேன் இது தரேன் காசு தேவையில்லை அப்படின்னு போய் கொண்டு போய் இல்லப்பா ஒப்புரவாக மாட்டேங்கிறிய, மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறிய, என்ன பண்ணிக்கணும், மன்னிப்பு கேட்டிருக்கணும். யூதாஸ் மன்னிப்பு ஆண்டவர் மன்னிப்பு சில எங்க இருக்கிற போய் மன்னிப்பு ஆண்டவரே தப்பாண்டப்பா அவங்க காட்டி கொடுத்த மன்னிச்சுக்கணும்னா இத்தோட சாவ முடிஞ்சிருக்கும் அவனுக்கு. அவன் மன்னிப்பு ரெடியா இல்ல. இங்க பெல்ஷாசாரும் இவ்வளவு சொன்னாரு, என்ன பண்ணிக்கணும், தப்பு பண்ணிருக்கே சொல்லி இருந்தனா முடிஞ்சிருக்கும். அவன் சொல்லாதனால அடுத்தது பாருங்க, அன்று ராத்திரியிலேயே கல்தேரி ராஜாவாகிய பெல்ஷாசார் கொலை செய்யப்பட்டான். அன்று ராத்திரியே அவனுக்கு ஆண்டு ஒரு கிருபை கொடுத்தாரு. அங்க என்ன அங்க ஒரு கை எழுதி என்ன பண்ண, மேனே மேனே தெக்கே உப்பாசின்னு எழுதினாங்க. ஆனா என்ன பண்ண முடியல, இவன் மனசுமா ரெடி இல்ல. நம்ம என்ன பண்ணோம், ரெடியா இருக்கணும். எது ரெடியா இருக்கணும்ப்பா, தாழ்த்துவதற்கு ரெடியா இருக்கணும். எதுக்கு ரெடியா இருக்கணும் சைமன், எது ரெடியா இருக்கணும், நம்ம தாழ்த்துவதற்கு ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. இவங்க என்ன இல்ல, ரெடியா இல்ல, டைமே இல்ல பாருங்க அவனுக்கு. அடுத்து அன்று ராத்திரியிலே கல்தே ராஜாவாகிய பெல்ஷாசார் கொலை செய்யப்பட்டான், சத்துட்டான். அந்த இரவு விருந்து 7 மணி 8 மணிக்கு என்ன பண்றாங்க, விருந்து செய்யறாங்க. அப்போதே இவன் மன்னிப்பு கேட்டிருந்தா முடிஞ்சிருக்க விஷயம். அந்த மன்னிப்பு கேட்கலையே, கொலை செய்யப்பட்டான். கடைசியா பாத்தீங்கன்னா 31 மேதினியாகிய தரியு தன் 62ஆம் வருஷ வயதில் அந்த ராஜ்யமே என்ன ராஜ்யமே, அந்த பாபிலோன் ராஜ்யமே போய் அதுக்கப்புறம் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் இருந்துருச்சு. மிகப்பெரிய சாம்ராஜ்யம், மிகப்பெரிய அரசு. அந்த சாம்ராஜ்யமே போயிடுச்சு. சொல்ல போனீங்க ஒரு பிரிட்டிஷ் ஆட்சி மாதிரி. உலகம் முழுசு எப்படி பிரிட்டன் ஆளுகை செஞ்சதோ ஒரே இரவு எப்படி மொத்த பிரிட்டனும் போற மாதிரி ஒரே இரவுல அந்த நேபுகாத்நேசருடைய அந்த சாம்ராஜ்யமே உலகத்துல பாதிக்கு மேல என்ன பண்ண ராஜாவா இருந்தாரு. ஒரே தான் கீழ்ப்படியாதனால, ஒப்பு கொடுக்கறதுனால, விட்டு கொடுக்க மேட்டிமே விட முடியாதனால, இவ்வளோ சொல்லிட்டு கீழ்ப்படியாதனால, தன்னுடைய அகந்தைய மாத்திக்கொள்ளாதனால, எல்லாம் தெரிந்தும் மனசு மாறினால ஒரே இரவுல எல்லாமே போய் அடுத்த மிகப்பெரிய சாம்ராஜ்யமாகிய மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் உள்ள வந்துடுச்சு. யார எதனால, தாழ்த்தாதனால. கொலை செய்யப்பட்ட ராஜா, கொலை செய்யப்பட்ட இரவே அவன் கொடுத்த கிருபையினால மிஸ் பண்ணிட்டான். இல்லையா, நான் மிஸ் பண்ண வேண்டாம். இந்த செய்தி கேட்டிருக்கீங்களே இல்லையா, தானி சொன்ன உங்களுக்கு செய்தி வந்திருக்குது. என்ன பண்ணும், இப்போது என்ன பண்ணிருக்கணும், மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகணும். அப்புறம் நமக்கு நான் சொல்ல மாட்டேன், பெல்ஷாசாரு அன்னைக்கே காலி, அப்பெல்லாம் நீங்க நல்லா இருப்பீங்க, அப்பெல்லாம் சொல்ல வரல. ஆனா எப்போ தெரியாது, எப்போ நடக்கும் தெரியாது. இன்னே ரட்சிப்பினால் இன்றே அனுக்கிரகத்தே நாலு. இன்றைக்கே என்ன பண்ணுங்க மனது இப்பவுமே கத்தரி பிடிச்சது தெரியுமா, சொன்ன உடனே இவர் டைமே கொடுக்கல, சொன்ன உடனே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிதுன்னா முடிஞ்சிருக்கும். அல்லேலூயா. ரெடியா இருக்கிறோமா, மன்னிப்பு கேட்கலாமா. கர்வம் வேண்டாம், திமிர் வேண்டாம், அரகுணம் வேண்டாம், வேற மேட்டிமை வேண்டாம். தாழ்வுபடுங்க. என் ஆளுகையில யார் ஆளுகை செய்யணும், மனுஷனோட ராஜ்யத்துல கர்த்தர் ஆளுகை செய்யணும். என் வீட்டுல கர்த்தர் ஆளுகை செய்யணும். கர்த்தர் ஆளுகை செய்யும் போது அங்க என்ன மேட்டிமை, கர்த்தர் ஆளுகை செய்யும்போது அங்கன்னா திமிரு, கர்த்தர் ஆளுகை செய்யும்போது அங்கன்னா பெருமையான பேச்சு. கர்த்தர் ஆளுகை செய்ய யாருதான், கர்த்தர். பேர் என்ன போட்டிருக்கு, காந்தி சாராய கடை. யோ, காந்திக்கும் சாராய சம்பந்தம். விவேகானந்தர் நற்பணி மாற்றம். பேர் என்னமோ பெருசா இருக்குது, உள்ள நடக்குது. கிறிஸ்தவன் தான் பேரு, ஆனா மேட்டிமே. காந்தி பார்த்தா கொம்புல அடிச்சு கொண்டு வரணும். யோ, என்ன வச்சு காந்தி சாராய்க்கு என்னையா பேர் வைக்கிற. அதால வெளியில பேர் இல்ல, கிறிஸ்தவன் இல்ல, உள்ள நடக்குது. தாழ்மை இருக்கா, இரக்கம் இருக்கா, மன்னிப்பு இருக்கா, விட்டு கொடுக்குதா இருந்துன்னா உங்க முகக்கலை, உங்களுடைய திறமை, ராஜ்யம் விட்டு போன எல்லாமே மீண்டும் உங்களுக்கு உங்களை மீண்டுமாக உயர்த்துவார். அது ஒரு கேட்டகரி. அவங்க பையன் பெல்ஷாசார் எல்லாம் சொல்லிட்டும் எதுவுமே கேட்காதனால இரவே கொல்லப்பட்டான்.
எதை வந்து செலக்ட் பண்ண போறீங்க? உங்ககிட்ட இருக்குது சரிங்களா? நீங்க நன்மையை தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எழுந்திக்கலாமா? ஹalleluya ஹalleluya ரிஷா தட தர தர பதர தர ரிஷா கர தட புதர ஷதல கர பதட தல கர பதலியா. ஆண்டவரே எங்கள் தாழ்மை கொடுங்க ஆண்டவரே. மன மேட்டிமை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. கர்வம் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா அகங்கார பேச்சுங்களை வேணாம் ஆண்டவரே. ஹalleluya ரிஷா தட தல கர தட தல ஷதல கர. தாழ்மை தாங்கப்பா, விட்டு கொடுக்க தாங்க ஆண்டவரே. யார்கிட்ட நான் தப்பு பண்ணணும், எங்க ஏமாத்தணும், அவங்ககிட்ட போய் மன்னிப்புக்கு உதவி செய்யுங்கப்பா. என்ன நஷ்டப்பட்டாங்கனோ அவங்ககிட்ட ஆண்டவரப்பா நாங்க போய் ஒப்புரவா உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே ராஜ்யம் உம்முடையதாப்பா. மனுஷனுடைய ராஜ்யத்துல உம்முடைய ஆளுகை நடைபெறுவதாக. என்னுடைய வீட்டுல உம்முடைய ராஜ்யம் நடைபெறட்டும் ஆண்டவர். என்ன சொல்ல ஆண்டவர், என்னுடைய வீட்டுல உம்முடைய ராஜ்யம் நடைபெறுவது. உம்முடைய ராஜ்யம் நடக்கிற இடத்துல தகப்பனே மேட்டிமைக்கு என்ன வேலை, ஆங்காரத்துக்கு என்ன வேலை, தகப்பனே தப்பான காரியத்துக்கு என்ன ஆண்டவர் வேலை, எல்லாம் அறிந்து ஆண்டவரப்பா செய்யறாங்களா ஆண்டவரே. மன்னிக்க முடியா ஜெபிக்கிற ஆண்டவரப்பா. ஹalleluya ரிஷாதா. என் கர்வம் வேணாம், மேட்டிமை வேணாம் ஆண்டவரே. தாழ்மை கொடுங்க, விட்டு கொடுக்க தாங்க, மன்னிப்பை கொடுங்க தகப்பனே. உதவி செய்திருக்கிற நன்றி. ஒப்பு கொடுக்கிற இந்த மன்னிப்பு யாரையோ நீங்க மன்னியாம இருந்தீங்கன்னா, யாருக்கோ நீங்க அநியாயம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா கர்த்தருக்கு தெரியும். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் எல்லாத்தையும் விட்டு விட்டு தேவன் நீங்க ஒப்பு கொடுங்க. நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே வந்து ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்கப்பா. மீண்டுமாக விட்ட எல்லா நன்மையும் மீண்டு வர உதவி செய்வீராகப்பா. ஹல்லேலூயா. தேவன் நீ ஆளுகை செய்யுங்க. ராஜாவாக நீர் அன்னை குடும்பத்துக்கு ராஜாவாக இருந்து மனுஷ ராஜ்யத்துல தேவன் ராஜ்யம் நடைபெறுவதாகப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளும் பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியின் ஐக்கியம் அன்னியும் இன்றும் சதாக்கள் நம்முடைய இருப்பதாக. சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மாறுவாது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. செய்தியை கேட்டவனுமா போகாதபடிக்கு சொல்லப்பட்ட சத்தியத்தை அறிந்து அதன்படி நீங்க வாழுங்க, அதை ஒப்புருவாங்க, மற்றவங்க மன்னிங்க, இருதயத்தை மேட்டி மேல எடுத்து போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.